அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் ஆகுறதுக்கு இந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது நான் இன்ட்ரி போஸ்ட்டாக இருக்கட்டும், இன்ட்ரி போஸ்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி டிப்ளமோ ஐடி லெவலாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் தான். ஸோ இப்போ அப்கமிங்கில் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்குண்டான ஒரு வீடியோவாகவும் இருக்கும். அடுத்து எக்ஸாம் எழுத போற எல்லாத்துக்கும் ஒரு வீடியோவாகவும் இதுவும் இருக்கும். ஸோ இதுல என்ன பண்ண போறோம்னா 25 கேள்வி எடுத்து அதை என்ன பண்ண போறோம்னா டீப் டிஸ்கஷன் பண்ண போறோம். எப்படியெல்லாம் ஆன்சர்ஸ் வரும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஃபீல்ட் அசிஸ்டன்ட்க்கு முன்னாடி ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ 25 கேள்விகள் தான் நம்ம என்ன பண்ண போறோம், டீப் எக்ஸ்பிளனேஷன்ஸோட பார்க்க போறோம். ஸோ இது எதுல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ ஐடிஐல கேட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி, ஏன்னா அதான் ரீசெண்டா நடந்த எக்ஸாம். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் எடுத்து தான் உங்களுக்கு 25 கேள்வி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து வீடியோவை பாருங்க. ஸோ இதுல நம்ம மெட்டீரியல்ல இருந்து வந்த கொஸ்டின்ஸை எடுத்து வச்சு தான் உங்களுக்கு என்ன பண்ண போறோம், டிஸ்கஷன் பண்ண போறோம். அது உங்களுக்கு நம்ம மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒற்றுப்பிழை கண்டறிக. கனா கண்டேன், ஓடா குதிரை, திருவள்ளுவர் செல்வன், குதிரை தாண்டியது. ஸோ இதுல ஒற்றுப்பிழை என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஒற்றுப்பிழை என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஸோ அஃபிஷியல் ஆன்சர் கீ வச்சும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடா குதிரை அப்படின்றது தான் ஆன்சர். ஓடா குதிரை அப்படின்றது ஆன்சர். ஸோ இதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்றத பார்த்துருவோமா. ஸோ இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம மெட்டீரியல்ல அப்படியே எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா, நம்ம மெட்டீரியல் இருந்து அப்படியே எடுத்து என்ன பண்ணியிருக்கோம், வச்சிருக்கோம். ஸோ தயவு செய்து தெரிஞ்சுங்க. பாருங்க, நம்ம மெட்டீரியல்ல இருக்கக்கூடியதா ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் நம்ம 7 யூனிட்டுக்கு பக்காவா கொடுத்துருக்கோம் சிலபஸ் வைஸ். கூவா குயில், ஓடா குதிரை, சொல்லா காசு, எழுதா பாடு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அதாவது இது எதுல இருந்து கேட்டிருக்காங்க, ஒற்றுப்பிழை அப்படின்றது வல்லினம் மிகும், மிகா இடங்கள், அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அப்ப கூவா குயில், ஓடா குதிரைன்றப்ப இந்த இடத்துல இக்கு வர வேண்டியது இருக்கு. அப்ப இங்க என்னது, இக்கு வரல. அப்ப இதுதான் ஒற்றுப்பிழை. சரியா, அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. அதே மாதிரி கனா கண்டேன், இங்க பாருங்க, நிலாச்சோறு, கனா கண்டேன். சோ கனா கண்டேன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின், இந்த இருக்கு, இது தனி குற்றெழுத்து, ஆகார எழுத்தின் பின் என்ன வரும், வல்லினம் மிகும். சரியா, அடுத்து என்னது, குதிரை தாண்டியது. இங்க பாருங்க, இதெல்லாம் வல்லினம் மிகா இடங்கள். குதிரை தாண்டியது, கிளி பேசும், தம்பி படித்தான், யானை பிளிரியது. இது எழுவாய் தொடர்ல எப்பவுமே வல்லினம் மிகாது. அப்ப குதிரை தாண்டியது அப்படின்றது எழுவாய் தொடர், அங்க வல்லினம் மிகாது. அடுத்து திருவள்ளுவர் செல்வன். திருவள்ளுவர் வளர்பிறை, திருவள்ளுவர் செல்வன், எழுது பொருள், சுடுசோறு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வினைத்தொகை. சோ வினைத்தொகையில என்ன வராது, வல்லினம் மிகாது. இது ஃபுல்லாவே நம்ம மெட்டீரியல் அப்படியே கேட்டிருக்காங்க. சோ நம்ம மெட்டீரியல் வாங்கி நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா உங்களுக்கு இப்ப இந்த 25 கேள்வியிலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 கேள்விகள் நம்ம மெட்டீரியல்ல இருந்தே நீங்க அடிச்சிருக்கலாம். அப்ப 100க்கு இதே மாதிரி கால்குலேஷன் பண்ணா 40 கொஸ்டின் அசால்ட்டா நம்ம எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பாஸ் ஆக நம்மளோட மெட்டீரியல் ஒன்னே மட்டும் போதும். ஸோ ஃபீல்ட் அசிஸ்டன்ட்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபீல்ட் அசிஸ்டன்ட்க்கு உங்களுக்கு பக்காவா எல்லா மெட்டீரியலுமே கொடுத்துருக்கோம். பிடிஎஃப் தான் கொடுத்துருக்கோம். எம்சிக்கு டெஸ்ட் பேட்ச், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு இது போதும். ஜிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரிட்டிக்கலா தான் இருக்கும். ஜிஎஸ்சிக்கு உங்களுக்கு தியரிட்டிக்கலா தான் இருக்கும். சரியா, இது காமன் ஃபார் ஆல். ஸோ எல்லாத்தோட சாம்பிளுமே என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு சாம்பிளுமே இதோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தயவுசெய்து சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு வேணும்னா என்ன பண்ணிக்கோங்க, யோசிக்காம வாங்கி யூஸ் பண்ணுங்க. இல்லாட்டி உங்களோட ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி படிங்க. 6th to 12th உங்களுக்கு கம்பைன் பண்ணி தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்து 6th to 10th, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 6th to 12th கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எழுத்து பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. எழுத்து பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. சோ இங்க பாருங்க, ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம். கிணறு, கிணறுன்றதுக்கு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தரா ரன்னகரம், இது வரும். கிணறில் போட்டேன். பூமியை வலம் வருவேன், எது, குண்டுலா வரும். சரியா, சுவற்றில் வரைந்தேன், சுவற்றில் வருமா, சுவரில் வரைந்தேன். இதெல்லாம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல இருக்கக்கூடியது. அதுக்கும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம மெட்டீரியல். சுவற்றில் வரைந்தேன், சுவரில் வரைந்தேன். சரியா, அப்ப எதுதான் எழுத்து பிழையற்ற தொடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிறு பசிக்கிறது. இதான் கரெக்டான ஆன்சர். கிளியராங்க. ஓகே, நெக்ஸ்ட்
சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. ஸோ நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. 25 கேள்வியில எத்தனை ஆன்சர் பண்றீங்க அப்படின்றத பாருங்க. சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. ஓடுதல், ஓடுதல் அப்படின்றது தொழிற்பெயர். ஓடுதல் என்பது தொழிற்பெயர். நன்மைன்றது சாதாரண ஒரு வார்த்தை தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மா அப்படின்றது ஒரு பொருள் பன்மொழி மாதிரி. மான்றது பெரிய, விலங்கு இதெல்லாம் குறிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப வினாச்சொல் அப்படின்றது எது? போ அப்படின்றதுதான் சரியான வினாச்சொல். சரியா? கிளியராங்க? அடுத்து செயலை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும். செயலை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும். சோ உங்களுக்கு சொல்ல பொறுத்த வரைக்கும் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சோ பெயரை குறிக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது வந்து பெயர்ச்சொல். செய்கின்ற செயலை குறிக்கக்கூடியதா இருந்தா அது வந்து வினைச்சொல். செய்கின்ற செயலை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல். இடைச்சொல்னா ரெண்டு தொடர்களை இணைக்கக்கூடியதா இருக்குது. இந்த ஆகிய, போல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடைச்சொல். சரியா? உரிச்சொல் அப்படின்றது சால, தவ, நுனி இதெல்லாமே உரிச்சொல்லாக குறிக்கக்கூடியது. அப்ப ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ அபிஷியல் ஆன்சருக்கு நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், தேடும் எனும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்வு செய்க. தேடு அப்படின்றது சொல்லோட வேர் சொல்லோட வினையச்சத்தை தேர்வு செய்க. அப்ப தேடு அப்படின்றது தேடுதலோட வேர் சொல் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. வினையச்சம், வினையச்சம் ஆக்சுவலா எச்சம் அப்படின்னா என்ன அப்படின்றது பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எச்சம், எச்சம் வந்து ரெண்டு வகைப்படும். அதாவது முற்று பெறாத சொற்கள் தான் வந்து எச்சம் எனப்படும். அதுல வந்து ரெண்டு வகை, பெயரச்சம், வினையச்சம். பெயரச்சம், வினையச்சம். சரியா? ஓகே. சோ இந்த பெயரச்சத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படித்த, சென்ற எனும் முற்றுப்புறாத எச்ச வினைகள் கயல்விழி, கோதை என பெயரை கொண்டு முடிந்தால், இங்க பாருங்க, படித்த, கயல்விழி, சென்ற, கோதை. சோ இந்த மாதிரி பெயரை கொண்டு முடிந்தால் அது வந்து பெயரச்சம். அதாவது ஒரு எச்ச வினை வந்த, நடந்த பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் எனப்படும். இது வந்து மூணு வகைப்படும். இறந்த கால பெயரச்சம், நிகழ்கால பெயரச்சம், எதிர்கால பெயரச்சம். சோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். இது வந்து பெயரச்சம். வினையச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முற்றுப்புறாத வினைச்சொற்கள், எச்சங்கள் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம். அதாவது படித்து வந்தான், பாட கேட்டான், ஓடி சென்றான். சோ பெயரச்சம் அப்படின்னா ஆ விகுதி பெற்றும், வினையச்சம் அப்படின்னா ஈ விகுதி பெற்றும் வந்தால் அது வந்து என்னது? பெயரச்சம், வினையச்சம். ஆ வந்துச்சுன்னா பெயரச்சம், ஈ வந்துச்சுன்னா வினையச்சம். அது எப்படி சார் ஆ ஈ அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேடிய, தேடிய, அப்ப இந்த கடைசி யா வந்து ஈ கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். இந்த இடத்துல தேடி கடைசியில வந்து இட்டு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். அப்ப இந்த ஈ விகுதி வந்துச்சுன்னா அது என்னது? வினையச்சம். ஆ விகுதி வந்துச்சுன்னா அது வந்து பெயரச்சத்தை குறிக்கக்கூடியது. ஆனா இதுவும் வினையச்சம். அப்ப ஆப்ஷன் டி. சரியா? ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று சொல்லை கண்டறிக. வினைமுற்று அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த சொல் முற்று பெற்றிருக்கும். அதான் வந்து வினைமுற்று அப்படின்னு அழைக்கப்படும். இப்ப இதுல முற்று பெற்ற சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, கேட்டான் அப்படின்றதா முற்று பெற்ற சொல். கேட்டுனா இதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை வரும், கேட்டனாலும் இதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை வரும், கேட்கும்னாலும் இதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை வரும். கேட்கும் பாடல், கேட்டு ரசித்தான், கேட்ட பாடல். சோ இந்த மாதிரி அடுத்து ஒரு வார்த்தை வராம இருக்கணும். அப்ப கேட்டான் அப்படின்றதா வினைமுற்று சொல். கிளியரா? சோ என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட், நான் எது தவறுதல் ஏதாச்சும் சொல்லியிருந்தாலும் தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணிருங்க. சரியா? தவறா எதுவும் புரிந்துக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருவோம். தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரீ கிளாஸஸ் பிளேலிஸ்டே போட்டிருக்கோம். தயவு செய்து அதை போய் பாருங்க. அதை பார்த்தாலே உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ணிடணும். தனிந்தது வேர்ச்சொல் அறிக. தனிந்தது வேர்ச்சொல் என்னன்னா தனி. இது வந்து பேசிக்கான வேர்ச்சொல். அடுத்து, ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடரை தேர்க. ஒருமை பன்மை, நான் அவன் அல்ல, எழுதியது இவள் அல்ல, இவை பூக்கள் அல்ல, அவர்கள் கவிஞர் அல்ல. இதெல்லாம் வந்து நம்மளோட மெட்டீரியல்ல இருந்தே வந்திருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, அன்று அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஒருமைக்கு உரியது. அதாவது இது பழம் அன்று, இது வந்து ஒருமைக்கு உரியது. அல்ல அப்படின்னா அது வந்து பன்மைக்கு உரியது. இவை பழங்கள் அல்ல. தெரியுதா? இவை பழங்கள் அல்ல. அப்ப அந்த இடத்துல பழங்கள் பதிலா பூக்கள் வந்திருக்கு. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா தான் கொடுப்பாங்க. அப்ப ஈஸியா நம்மளால இது பண்ணிடும். இவை பூக்கள் அல்ல, ஒருமைப்பன்மை. சரியா? நான் அவன் அன்று, நான் அவன் அன்று, எழுதியது இவள் அன்று. சோ இந்த மாதிரி பன்மை, அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அல்ல என்பது பன்மைக்கு உரியது அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. சரியா? ஓகே. அடுத்து, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கொள், பெற்றுக்கொள்ளுதல். கோல், கோல் மூட்டு, கோல் மூட்டி சொல்றாங்கல்ல, அதான் பெற்றுக்கொள், கோல் சொல்.
அடுத்து குறில் சொல்லை நெடிச்சொல்லாக மாற்றி வேறு பொருள் வேறுபாடு. அதாவது மலை, மலை அப்படின்றத நெடிலா மாத்தினா மாலை, மலை அப்படின்றத நெடிலா மாத்தினா மாலை. ஸோ அப்போ மலை மாலை அப்படின்றதா கரெக்டு. அப்போ மக்கள் மலையில் மாலை நேரத்தில் ஏறினர். மக்கள் மலையில் மாலை நேரத்தில், இந்த மலைன்றது மவுண்டன் குன்றுகளை குறிக்கக்கூடியதாகவும் மாலை அப்படின்றது பொழுத குறிக்கக்கூடியதாகவும் இருக்கு. சரியா? ரைட். அடுத்து பிழை திருத்தம். வண்ணம் கூட்டல் படங்கள் எனும் சொல்லுக்கு சேர்த்து கிடைப்பது என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சேர்த்து கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்ணப்படங்கள், வண்ணப்படங்கள். நெக்ஸ்ட் பொருள் தரும் ஓர் எழுத்து. உயர்வு, உயர்வு அப்படின்ற பொருள் தரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? சே. சரியா? சோ ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 42 இருக்கு. சரிங்களா? அதுல வந்து சே அப்படின்றதா உயர்வு, சே அப்படின்றதா உயர்வு. சரியா? மொத்தம் 42 எழுத்துக்கள்ல 40 வந்து நெடில் எழுத்துக்களாகவும் 2 குறில் எழுத்துக்களாகவும் இருக்கு. அந்த 2 தான் இது. சரிங்களா? அந்த 2 தான் இது. இப்ப வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. தே அப்படின்றது என்னன்னு பாருங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, தேனா கடவுள், தேனா கடவுள். சரியா? தேனா கடவுள். அடுத்து பை, பே, பை எங்க இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி ஐனா தலைவன், அதுக்கப்புறம் மேனா அன்பு, பைனா இளமை, பேனா மேகம். ஸோ இதெல்லாம் அங்க கொடுத்துருக்க சொல்லணும். இந்த 42க்கும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க இந்த வரக்கூடிய எக்ஸாம்ல இதுல இருந்து தாராளமா ஒரு 2 கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம், இல்ல ஒரு கொஸ்டின் தாராளமா எதிர்பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய வீடியோல இருந்து மட்டும்தான் மேக்சிமம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம மெட்டீரியல்ல இருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க எல்லாமே. தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்காக தான் வாங்கி யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்றது. தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் கண்டறிங்க. எனக்கு சில்க் சட்டை இருக்கிறது. சில்க் அப்படின்றது ஒரு பேச்சு வழக்கு தொடர். அது வந்து சில்க்குக்கு என்ன? பட்டு. அப்போ வந்து என்னது? பட்டு சட்டை. இதே காட்டன் சட்டை அப்படின்னா பருத்தி சட்டை. காட்டன் சட்டைனா பருத்தி சட்டை. சரியா? நெக்ஸ்ட். ஸோ நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. எவ்வளவு ஆன்சர் பண்றீங்க அப்படின்றதையும் பாருங்க. சரியா? கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அதாவது அஃது ஒரு இனிய பாடல், அது ஒரு இனிய பாடல். அதாவது என்ன கொடுத்துட்டாங்க? அது ஒரு இனிய பாடல் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இங்க வந்து பிழையை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. சோ அஃது, அது, அஃது எங்க வரும், அது எங்க வரும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அஃது அப்படின்னா உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது எனும் சொல்லை, அதாவது இங்கே அப்படின்றது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி வரக்கூடியது வந்து அஃதா இருக்கணும். உயிர்மை எழுத்தா இருந்துச்சுன்னா அது வந்து அதுவா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இங்க பாருங்க, இதுலயே கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்களா? அது ஒரு இனிய பாடல். சோ அது ஒரு இனிய பாடல் வராது, அஃது ஒரு இனிய பாடல். நம்ம இதுல அப்படியே இருக்கா, டைரக்டா அப்படியே இருக்கு. அதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஓர், இதெல்லாம் வந்து நம்ம இதுல இருந்து அப்படியே நிறைய தடவை கேட்டுக்கோம். நம்ம இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நம்ம மெட்டீரியல் வாங்கி படிச்சா தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ், அவ்வளவுதான். இதெல்லாம் நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா ரீசெண்டா நடந்த எல்லா எக்ஸாம்லயுமே தெரியும். நம்ம இதுல படிச்சதுல மட்டும் 40 கொஸ்டின், அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே போட்டுரும். அதுல இருந்து உங்களுக்கு ஈஸியா வரும். சரியா? அதே மாதிரி ஒரு ஓர் அப்படின்னா, ஓர் அப்படின்றது என்னது? அதாவது ஓர் அப்படின்றது ஓர் அழகிய, அதாவது உயிரெழுத்துக்கு முன் வந்து ஓரும், உயிர்மை எழுத்துக்கு முன் வந்து ஒரும் அப்படின்றதான் வரும். அதே மாதிரிதான். சரியா? அஃதுக்கு பதிலா இந்த இடத்துல ஓர், அதே மாதிரி அதுக்கு பதிலா ஒரு. ஸோ இது ரெண்டும் ஒரே காம்பினேஷன் தான். உயிர்மை எழுத்துல தொடங்குறதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது ஒரு வரும். அதே மாதிரி உயிரெழுத்துல தொடங்குறதுக்கு முன்னாடி அஃது வரும், அதே மாதிரி ஓர் வரும். அப்ப இங்க என்னது? அஃது ஓர் இனிய பாடல். சரியா? அடுத்து ஊர் பெயரின் மருவை எழுதுக. மன்னார்குடி, எல்லாருக்குமே ஈஸியா தெரியும். மன்னார்குடி, மண்ணை. இதுவும் நம்ம பாத்தீங்கன்னா ஊர் பெயர்களோட மறு பெயர்கள் பக்காவா கொடுத்திருப்போம். சோழநாடு, சோநாடு. புதுக்கோட்டை, புதுகை. உதகமண்டலம், உதகை, ஊட்டி, மாந்தை. மன்னார்குடி, மண்ணை. நம்ம இதுல டேபிள்ல நம்ம கொடுத்திருக்கோம் பக்காவா. நெக்ஸ்ட், ஒரு பொருள் பன்மொழியை கண்டறிக. ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னா உலகம், உரம், தரணி முழுவதும் ஆளப்படுவான். தமிழன் தரணி முழுவதும் ஆளப்படுவான். என்னது? இந்த உலகம் முழுவதும். அதான் தரணி. நானிலம், இதெல்லாமே என்னது? உலகம். பருதி, கதிரவன் என்னது? நிலவு. சரியா? பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்தெடுக. பொருந்தா சொல். மேதியை பத்தின எல்லாரையும், மேதினா எருமன்னு தெரியும். அதே மாதிரி பகடு, மாடு இதெல்லாம் மேதியை குறிக்கக்கூடியதா இருக்கும். வேரி அப்படின்றதுதான் என்னது? உங்களுக்கு பொருந்தா சொல்லா இருக்கும். அடுத்து ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. விசும்பு அப்படின்னா என்னது? வானம், ஆகாயம். விசும்பு அப்படின்னா வானம், ஆகாயம். பகலவன்னா சூரியன், பகலவன்னா சூரியன். அதே மாதிரி சூரியனுக்கு என்னது?
உங்களுக்கு ஞாயிறுன்னு வரும், சந்திரனுக்கு திங்கள்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருள் தரக்கூடிய சொற்கள் நிறைய. சரியா? அடுத்து கும்பி என்பதன் பொருள் என்ன? கும்பி என்பதன் பொருள் என்ன? ஸோ கும்பி என்பதன் பொருள் என்னது? என்ன? வயிறு. கும்பி என்பதன் பொருள் வயிறு. நெக்ஸ்ட், சரியான தொடரை கண்டறிக. நிலம், நீர், தீ, காற்று, வான் என்பன ஐம்பதுகள். அதாவது கம்மாலாம் கரெக்டா வச்சிருக்கா அப்படின்றத பார்க்கணும். இந்த மாதிரி அடுத்தடுத்த பொருளை குறிக்கக்கூடியதா இருக்கிறது கம்மா வரும். ஆப்ஷன் சி. சரியா? அடுத்து 21வது கொஸ்டின். மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. யானை என்னது? வெளிரும். இது வந்து ஒளி மரபுல வரக்கூடியது. ஸோ அதுவும் நம்ம வச்சிருக்கோம். இங்க பாருங்க, ஒளி மரபு. கழுதை கத்தும், புலி உருமும், குதிரை கணைக்கும், யானை பிளிரும். இருக்கா? யானை பிளிரும். சிங்கம் சிங்கம் கர்ஜிக்கும். இது வந்து கொஞ்சம் இதையும் பார்த்துக்கோங்க. சரியா? எருது எக்காலமிடும், நரி ஊளையிடும், எலி கீச்சிடும், நாய் குறைக்கும், ஆனா சிங்கம் கர்ஜிக்கும் என்பதுதான் சரி. சரியா? அணில் கீச்சிடும், பசு கதரும், பாம்பு சீரும், பன்றி உருமும், ஆடு கத்தும், குதிரை கணைக்கும், குரங்கு அளப்பும், குடை சீரும். கிளியராங்க? ரைட். பொருத்தமானதை தேர்வு செய்க. நேற்று மழை பெய்யும். நேற்று என்பது முடிந்த ஒன்றது, மழை பெய்யும் அப்படின்றது இப்ப பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கிறது, இனிமேல் வரக்கூடியது சொல்றது. அப்ப இதுதான். நேற்று மழை பெய்தது இறந்த காலம், இது கரெக்ட். நேற்று மழை பெய்கிறது, மழை பெய்கிறன்றது நிகழ்காலம், நேற்று அப்படின்றது இறந்த காலம், அப்ப இது வராது. சரியா? நேற்று மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வரப்ப இது வந்து நிகழ்காலம், நேற்று வந்து இறந்த காலம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியா? ரைட். அடுத்து 23வது கொஸ்டின். ஸோ 23, 24 ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியானது இதெல்லாம். ஒருமை பன்மை இதெல்லாம் வந்து நான் வீடியோவே தனியா ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்தாலே உங்களால ஈஸியா பண்ணியிருக்க முடியும். பலவின் பால் சொல்லு, பலர்பால் சொல். பலவின் பால். பலவின் பால்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிணைக்கு வரக்கூடியது. சரியா? அக்ரிணைக்கு வரக்கூடியது. அதனால தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அக்ரிணைக்கு வரக்கூடியதா என்னது? அதாவது மொத்தம் 5 பால்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். சரியா? அப்ப பலவின் பால். இப்ப வந்தார்கள் என்பது பலர்பால். வந்தார்கள் என்பது பலர்பால். வந்தான் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண் பால். காடு அப்படின்றது ஒன்றன் பால். மாடுகள் அப்படின்றது பலவின் பால். அதே மாதிரி பலர்பாலை குறிக்கக்கூடிய சொற்கள் அவர்கள். அவன் அப்படின்றது ஆண் பால், அது அப்படின்றது ஒன்றன் பால், அவர்கள் அப்படின்றதான் பலர்பால். இது வந்து உயர்திணைக்குரியது. தெரியுதா? சோ அந்த ஒருமை பன்மையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன்மை, முன்னிலை, படர்க்கை இருக்கு. இங்க பாருங்க, ஒருமை பன்மை. படர்க்கையில தான் உங்களுக்கு 5 பால்கள் வருது. ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ரைட். அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 25வது கொஸ்டின். தன்வினை தொடரை கண்டறிக. சோ தன்வினை தொடர் என்ன அப்படின்றத நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. தன்வினை தொடர் என்ன அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்க. சோ இன்னைக்கு வந்து 25 கேள்வி பார்த்திருக்கோம். இதுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ கொடுப்போம். சோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இல்ல அப்கமிங் எக்ஸாம், எந்த எக்ஸாமுனாலும் நீங்க ப்ரிப்பேர் ஆனாலும் உங்களுக்கு என்னது, நம்ம இதுல பக்காவா எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். பிடிஎஃபா வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு நல்லபடியா படிங்க. ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்து ஃபீல்ட் அசிஸ்டன்ட், மேக்ஸ் கிளாஸஸ், ஜிஎஸ் கிளாஸஸ் எல்லா கிளாஸஸுமே வரும். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா நம்ம ஆர்எல்ஏ அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.